மகாபாரதத்துல துரோகத்தை பத்தி சொல்ற 3 விஷயத்த பத்தி பாக்கலாங்களா? மகாபாரதமே துரோகத்தினால தானே வந்தது அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா. அந்த துரோகம் எந்த மாதிரி துரோகம், யார் பண்ண துரோகம், அந்த மகாபாரத கதையில இருந்து நமக்கு என்ன லைஃப் லெசன், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் துரோகம் யாரு? அந்த துரோகி. மகாபாரதத்துல ஒரு துரோகினாலே நமக்கு மைண்டுக்கு வர பிக்சரே சகுனி தாங்க. ரைட். அந்த சகுனி அதாவது தன் ரத்தமே தனக்கு துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கு கொடுமையானது அப்படிங்கிறது மகாபாரத கதை நமக்கு உணர்த்துது. காந்தாரியோட ஓன் பிரதர் சகுனி, ஆனா அவங்க ஃபேமிலி, அவங்களோட தங்கச்சி குழந்தைங்க எல்லாரோட மனசுலயும் விஷத்தை போட்டு கெடுத்தாரு. ரெண்டாவது, தப்பு பண்ணினாலும் ஏமாத்தினாலும் துரோகம் பண்ணா மட்டும் துரோகம் இல்லைங்க, விட்னஸ் பண்ணா கூட துரோகம். அதாவது உங்க கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது, ஆனா நீங்க அதை தட்டி கேட்கல, எனக்கு என்னன்னு இருந்தீங்கன்னா அதுவே ஒரு மகா பாவம், மகா துரோகம். அப்படி யாரு செஞ்சதுன்னு பாக்குறீங்களா? பெரிய மனுஷங்களான 2 மனுஷங்க, ஒண்ணு பீஷ்மரும் ஒண்ணு துரோணரும். அந்த அரசவையில பாஞ்சாலியான திரௌபதிக்கு நடந்த மானபங்கம் நடந்த போது இந்த 2 பெரிய மனிதர்களும் துரியோதனனோ துச்சாதனனுக்கோ அந்த கௌரவர்களுக்கோ எந்த ஒரு அறிவுரையும் சொல்லல. அவங்க பேசவே இல்லை. சோ அந்த துரோகத்தின் தண்டனையாதான் பீஷ்மர் 6 மாத காலம் அம்புப்படுக்கையில படுத்தார். 3வது விஷயம் என்னன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், யாருமே யாரையும் ஏமாத்திட்டு சந்தோஷமா வாழ்ந்துடவே முடியாதுங்க. துரியோதனனும் அவனோட டீம், அவனோட கௌரவ கூட்டம் எல்லாமே பாண்டவர்களை ஏமாத்தி சொத்துக்கள், அரசாட்சி எல்லாமே வாங்கி நம்ம சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சான். ஆனா ஆணவம் பிடிச்ச துரியோதனன் அவனோட மதியை இழந்தான், அவனோட குடும்பத்தை இழந்தான், அவனோட அரசாட்சியை இழந்தான். கடைசியில அவனையே அவன் இழந்துட்டாங்க. இதுதான் யாருக்கும் நாம தீதும் நன்றும் பிறத்தர வாரா. யாருக்கு நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைச்சா நாமளும் நல்லா இருப்போம், பகவானும் நமக்கு ஆசீர்வதிப்பார். சோ அந்த மாதிரி எந்த ஒரு துரோகமும் செஞ்சு யாருமே லைஃப்ல முன்னுக்கு வரவே முடியாது. உங்க ஃபேமிலியில அந்த மாதிரி யாராவது உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தாலோ ஏமாத்தி இருந்தாலோ ஜஸ்ட் பீச் கர்மா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்க. அவங்க அட்ரஸை கண்டிப்பா மறக்கவே மறக்காது. துரியோதனன் துரோகம் பண்ணி வந்த தண்டனை எல்லாருக்கும் உண்டு. சோ இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய கீதா வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ராதே கிருஷ்ணா.